பசங்களுக்கு 10 டேஸ் லீவ் முடிஞ்சு பேக் டு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்க ஸ்கூல் மட்டும் பேக் டு ரொட்டீன் இல்லை, என்னோடய டயட்டுமே பேக் டு ரொட்டீன் தான். 73 கேஜிலேருந்து 63 கேஜி வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருந்தேன். இந்த 10 டேஸில் ஒழுங்காக டயட் ஃபாலோ பண்ணல, டைமுக்கு சாப்பிடல, ஹோட்டல் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு இந்த 10 டேஸில் அகைன் 1 கேஜி எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. திரும்ப அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். இன்னையிலேருந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்து வந்தோடனே ஜீரா வாட்டர் தான் எடுத்துப்பேன். நைட்டே ஜீரகமும் வெந்தயமும் தண்ணியில் ஊற வச்சுருப்பேன். அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிருவேன். இன்றைக்கி பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட் டே ஸ்கூல் அப்படிங்கிறதால தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் தான் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே ஆப்பிள் பனானா ஸ்மூத்தி தான். பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா என்னோடய வேலை எல்லாமே முடிச்சுட்டு நானும் லாஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். என்னோடய டயட் ரொட்டீன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.